திருமணத்திலே குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் யாருக்கும் முன் அனுபவமா பிரச்சனைகளா தெரியாது. திடீரென்று வரும்போதுதான் இதை எப்படி கையாளுவது, சில குடும்பங்கள் உடைந்து விடுகிறது, பிரச்சனைகளுக்குள்ளே போய் விடுகிறது. ஆபிரகாம் சாராள் கணவன் மனைவியா இருக்கிறார்கள். சோ இந்த சாராளை மனைவியாக்கி கொள்ளும்படி இந்த ராஜாக்கள் உள்ளே வருகிறார்கள். சோ இப்படிப்பட்ட பல வகையான நெருக்கத்தின் மத்தியிலே வந்த ஒரு குடும்பம் தான் ஆபிரகாம் குடும்பம். வாழ்க்கையில வசதிகள், ஆசீர்வாதங்கள் எதுவுமே கிடையாது. அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்தார்கள். அவர்கள் நம்பின ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தை. சோ கர்த்தருடைய வார்த்தையை நம்புற குடும்பம் நிச்சயமாய் கட்டப்படும். தேவ வார்த்தையின் மேல் விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையாய் இருந்தால் ஆண்டவர் நடத்துவார், காப்பாற்றுவார், உயர்த்துவார். ஆபிரகாம் ஒன்றுமே கிடையாது. ஆனா அவனுடைய வாழ்க்கை கடந்து போக 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 ஆண்டவர் அவனை பெரிய சீமானாய் மாற்றினார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.